மற்றொரு அண்மைச் செய்தியை பார்க்கின்றோம். தொடர் விடுமுறை காரணமாக விமான டிக்கெட் கட்டணம் பன்மடங்கு உயர்ந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில். சக்திவேல், அந்த அடுத்தடுத்து விடுமுறை வரதை பார்க்கிறோம். கட்டணங்கள் எந்தெந்த பகுதிக்கு செல்வதற்கு எவ்வளவு உயர்த்தப்பட்டிருக்கு? நிச்சயமாக. வணக்கம் கோபால். கிறிஸ்துமஸ், ஆங்கில புத்தாண்டு தொடர் விடுமுறையால் சொந்த ஊர்கள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் பயணிகள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. இதனால் தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, கொச்சின், மைசூர், சிங்கப்பூர், கோலாலம்பூர், தாய்லாந்து, துபாய் விமான கட்டணங்கள் கிடுகிடுவென உயர்ந்து உள்ளது. உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் ஆங்கில புத்தாண்டு விழாக்களையொட்டி தொடர் விடுமுறை வருவதால் சென்னையில் வசிக்கும் தென் மாவட்ட மக்கள் உள்ளிட்ட வெளி மாநிலங்களையும் சேர்ந்தவர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு செல்வது வழக்கம். இந்நிலையில் பெரும்பாலான ரயில்களின் கட்டணம் முன்பதிவு மற்றும் ஏற்கனவே முடிந்துவிட்டதன் காரணமாக தனியார் ஆம்னி பேருந்துகளிலும் டிக்கெட் கட்டணம் பல மடங்கு இருப்பதின் காரணமாகவே தற்போது ரயில்களிலும் பேருந்துகளிலும் பயணம் மேற்கொண்டால் பயண நேரமோ ஓரிரு நாட்கள் எடுத்துக்கொள்ளும் என்பதால் பெரும்பாலான பயணிகள் விமான பயணிக்க தொடங்கியுள்ளனர். இதனை அடுத்து சென்னை விமான நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் தற்போது அதிகரித்தும் காணப்படுகிறது. தூத்துக்குடி, மதுரை மற்றும் திருவனந்தபுரம், கொச்சின் விமானங்களில் பயணிகளின் கூட்டம் தொடர்ச்சியாகவே அலைமோதி வருகிறது. சுற்றுலா தலமான மைசூர் மற்றும் தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, துபாய் போன்ற நாடுகளுக்கும் பயணிக்க கூட்டம் அதிகரித்து உள்ளது. இதேபோல் பயணிகளின் கூட்டம் அதிகரிப்பின் காரணமாகவே விமானங்களின் டிக்கெட் கட்டணமும் 3 மடங்கிலிருந்து 4 மடங்கு வரை ராக்கெட் வேகத்தில் கிடுகிடென உயர்ந்துள்ளது. குறிப்பாக சென்னை, தூத்துக்குடி, சென்னை, மதுரை, சென்னையிலிருந்து செல்லக்கூடிய திருச்சி, கோவை, சேலம் உள்ளிட்ட விமானங்களின் கட்டணமும் அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் சென்னையிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு வழக்கமாக 3500 ரூபாயிலிருந்து வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது விடுமுறை காலம் என்பதால் 13,000 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் சென்னையிலிருந்து கொச்சினுக்கு வழக்கமாக 4,000 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 18,000 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் சென்னை, சிங்கப்பூர், கோலாலம்பூரம், தாய்லாந்து வரை கட்டணம் 3 மடங்கிலிருந்து 4 மடங்கு வரை கட்டணம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக சென்னையில் இருந்து துபாய்க்கு செல்வதற்கு 13,000 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 27,000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதேபோல் சென்னை விமான நிலையத்தில் பல மடங்கு கட்டணம் உயர்வால் பயணிகள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆனாலும் கட்டணம் பல மடங்கு அதிகரித்து இருந்தாலும் பயணிகள் சொந்த ஊர்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த ஆர்வத்திலேயே விமான கட்டணங்களை முன்பதிவு செய்து கொண்டு பயணிக்கவும் தொடங்கியுள்ளனர். இதுபோல் பல சீட்டுகளும் சென்னை விமான நிலையத்தில் விமானிகள் ஃபுல்லாகவே பயணம் செய்து வருகின்றனர். கோபால், நன்றி சக்திவேல். உங்கள் அன்பு விவரங்களுக்கு நன்றி.